ஹலோ ஆல், இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லாஸ்ட் வேர்ட். இது வந்து LeetCodeோட 58th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். Given a string consists of words and spaces, written the length of last word in the string. Word is a maximal substring consisting non-space characters only. ஓகே, இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு certain நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4-5 வேர்டு, ஒரு 2-3 வேர்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ்னே வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் லாஸ்ட் வேர்டோட லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். S is equal to hello world அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போ அவுட்புட் என்ன கொடுக்கணும்? 5ன்னு சொல்லி கொடுக்கணும். எப்படி 5 வந்துச்சு? இதில் லாஸ்ட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு. ஹலோ வேர்ல்டில் லாஸ்ட் வேர்டு வந்து வேர்ல்டு. இதோட லென்த் எவ்வளோ? 5. அப்போ அதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இது என்ன ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிளில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேப் இருக்கா, எண்டிங்லேயும் நிறைய கேப் இருக்குது, சென்டர்லேயும் நிறைய கேப் இருக்குது. அப்போ நீங்கள் எதை எடுத்துக்கணும்னா இந்த கடைசியில் 3 இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதோட லென்த்தை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 3ஓட லென்த் எவ்வளோ? 4. அப்போ அந்த 4 ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தேர்ட் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். லஃபி இஸ் ஸ்டில் ஜாய் பாய் அப்படின்னு இருக்கு. ஜாய் பாயோட லென்த் வந்து 6 இருக்குது. அதனால் 6 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் மொத்தம் 2 சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நமக்கு பிடிச்ச சொல்யூஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு பிடிச்ச சொல்யூஷன். என்ன அப்படின்னா நமக்கு பிடிச்ச சொல்யூஷனாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இன்டர்வியூக்கு பிடிச்ச சொல்யூஷனாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பிடிச்ச சொல்யூஷன் பார்த்தலாம். எப்படின்ட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், அவங்க கொடுத்துருக்க இன்புட்டை வந்து போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? S is equal to hello world. ஓகேங்களா? hello world போட்டுட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இப்போ இதில் நமக்கு ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி வந்து ஸ்பேசஸ் இருக்கா, அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க இதில் பைத்தானில்? இப்போ இதுதான் ஸ்ட்ரிங்கு. எஸ் டாட் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெத்தட் இருக்கா. இப்போ ஸ்ட்ரிப் மெத்தட் இப்போ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒருவேளை ஃபஸ்ட்டு ஆர் எண்டிங்கில் ஏதாச்சும் ஸ்பேசஸ் இருந்துச்சுனாலோ இல்லை ஃபஸ்ட்டில் ஏதாச்சும் ஸ்பேசஸ் இருந்துச்சுனாலோ அதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், இந்த ஹலோ வேர்ல்டு மாதிரி கிடைக்கும். அதாவது இந்த இடத்துல செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 ஸ்பேசஸ் இருக்கா, அது ரிமூவ் ஆகிடும். அடுத்து 3க்கு அப்புறம் ஒரு 2-3 ஸ்பேசஸ் இருக்கா, அதுவும் ரிமூவ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஸ்ட்ரிங் கிடைக்கும், ஸ்பேசஸ் இல்லாமல் ஃப்ளை மீ டு த மூன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ டாட் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வரும்னா இந்த ஸ்பேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பேசஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்படி ஸ்ப்ளிட் ஆகிட்டு உங்களுக்கு இது வந்து இது நீங்கள் எதை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேளை எஸ்டின்னு ஒரு இதில் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா எஸ்டி வந்து என்னவா மாறிடும்னா சப்ஸ்ட்ரிங்காக மாறும். சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா அப்போ அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக மாறிடும். ஓகேங்களா? அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த எஸ்டியில் என்ன இருக்கும், எஸ்டி ஆஃப் 0ல் ஹலோன்னு சொல்லி இருக்கும், எஸ்டி ஆஃப் 1ல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ப்ரோக்ராமில் போட்டு உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்ஸை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொன்னதை போடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஸ்ப்ளிட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் ஸ்ப்ளிட் கொடுத்தா எதுவும் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே முன்னாடி ஸ்பேசஸ் இல்லை. ஸ்ட்ரிப்பு கொடுத்து ரன் பண்ணிங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படி வருதா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹெச்சுக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்பேஸு, வேர்ல்டுக்கு அப்புறம் 4 ஸ்பேஸு. இப்போ நான் ரன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு என்ன வருது, அதே ஹலோ வேர்ல்டு வருதா. அப்போ என்ன இருக்குது, ஸ்ட்ரிப்புங்கிற மெத்தட் யூஸ் பண்ணால் ட்ரெயிலிங்கும் லீடிங்கும் இருக்கிற ஸ்பேசஸ் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளிட் பண்ணுறேன். டாட் ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக மாறிடுமா. இப்போ அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக மாறிடுச்சா, ஹலோ தனியாக வேர்ல்டு தனியாக பிரிஞ்சிருச்சா. இப்போ நம்ம எதை எடுத்தால் போதும், இந்த வேர்ல்டு மட்டும் நமக்கு கிடச்சா போதும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு எஸ்டி போட்டு எஸ் டாட் ஸ்ட்ரிப்பு டாட் ஸ்ப்ளிட். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துட்டு பிரிண்டில் என்ன மாற்றிக்கலாம்னா, இப்போ நீங்கள் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணால் போதும், லென்த் ரிட்டர்ன் பண்ணால் போதும். அப்போ எஸ்டி ஆஃப் கடைசி எலமெண்ட்டோட இப்போ வந்து ஒரு லிஸ்ட்டில் கடைசி எலமெண்ட் எப்படி பிக் பண்ணுவீங்க, எஸ்டி ஆஃப் -1 அப்படின்னு சொல்லி போட்டு பிக் பண்ணுவீங்களா. இப்போ எஸ்டி ஆஃப் -1 போட்டால் உங்களுக்கு என்ன வருது, வேர்ல்டு மட்டும் வருதா. இப்போ இதோட லென்த் ஆஃப் எஸ்டி ஆஃப் -1 உங்களுக்கு என்ன வரும், அந்த வேர்ல்டோட லென்த் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்யூஷன். இதில் உங்களுக்கு இன்னொரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. என்னன்னு சொல்கிற பாருங்க. இப்போ ஒரு வேளை நான் எம்டி ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, உள்ள ஒன்றுமே இல்லை, வெறும் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், இப்படி சேவ் பண்ணக்கூடாது.
இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எரர் வருது. ஏன்னா உங்களுக்கு -1 வருது. ஏன்னா இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் ஒன்றுமே இல்லை. இப்போ ஸ்ப்ளிட் ஆகிருக்கிறதுலையும் லென்த் ஒன்றுமே இருக்காது. இப்போ நீங்கள் மைனஸ் கொடுக்கும்போது கடைசி எலமெண்ட்டை பிக் பண்ண பார்க்குமா? இப்போ பிக் பண்ண பார்க்குறப்ப இதில் எலமெண்ட்டே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை ஹேண்டில் பண்ணணும். இது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா, இந்த லென்த் வந்து எப்போ நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணால் போதும், இஃப் எஸ்டியில் ஏதாச்சும் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இஃப் எஸ்டி எல்ஸ் நீ 0 ரிட்டர்ன் பண்ணிக்க. ஓகேங்களா? எதுவுமே இல்லை, அப்போ வந்து 0 ரிட்டர்ன் பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு 0 ரிட்டர்ன் ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹலோ வேர்ல்டு திருப்பி கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு 5ன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன் உங்களுக்கு. இது நம்ம என்ன பண்ணலாம், லீட் கோடில் காப்பி பண்ணிட்டு இது என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு இது ரன் ஆயிடுச்சு. ஸோ சப்மிட் கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து எம்எஸ் வந்து இதில் எனக்கு தப்பாக கட்டுது. பட் ஏதோ டைம் கண்டிப்பாக எடுத்திருக்கும். 100% 0 MSல இது ஆகாது. பட் ஆனால் ரீசெண்ட் வீடியோஸில் ஏன் தெரியல, நான் எப்போ கம்பைல் பண்ணாலுமே உங்களுக்கு 0 MSல ரன் ஆகுது. அது என்னன்னு தெரியல. பட் ஆனால் சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இது வேறு வேல்யூஸ் கண்டிப்பாக வரும். இதுலேயும் வேறு வேல்யூஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒன்லைன் சொல்யூஷன். நமக்கு கொஞ்சம் ஈஸியான சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு சொல்யூஷன் நான் பார்க்கலாம். இப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ என்னன்னா, நம்ம வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக நாம் வந்து ப்ரோக்ராம் பயங்கரமாக போடுற மாதிரி நம்ம காட்டிக்கணும். அதுக்காக ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஃபஸ்ட் நான் அதை கொடுத்துருக்கிறத எடுத்துக்கலாமா? s = hello world போட்டுட்டு இது என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு சரி, இப்போ நீங்கள் எதை கண்டுபிடிச்சா போதும், லாஸ்ட் வேர்டோட லென்த் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பாயிண்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த எஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கடைசி வேர்டில் வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? பாயிண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை அந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்தால் நீ வந்து கவுண்ட் பண்ண வேணாம். ஒருவேளை அந்த இடத்துல வேர்டு இருக்கு, அதாவது ஏதாச்சும் ஒரு வேர்டில் அதை ஸ்பேஸை தவிர வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீ கவுண்ட் பண்ணிக்கோ, அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார் லூப்பில் இதெல்லாம் சும்மா ஒரு இது பேர் வந்து சூடோ கோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது கோடிங் இல்லை, பட் ஆனால் கோடிங்கோட ஒரு ஓவர்வியூ மாதிரி, இப்படி தான் அந்த கோடிங் போடணும் அப்படிங்கிற மாதிரி. இது சூடோ கோடு. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபாரில் என்ன பண்ணுறேன், இந்த எஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஸ்ஸுங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸில், ஓகேங்களா, ரிவர்ஸில் நான் வந்து லூப் பண்ணுறேன். ரிவர்ஸ் லூப். ஓகேங்களா? இது ரிவர்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பிரிண்ட் பண்ணும்போது கடைசியிலேருந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு இது ரன் பண்ணி காட்டுறேன். இது டெலீட் பண்ணிவிட்டு கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபார் in ரேஞ்ச். ஓகேங்களா? ரேஞ்சு நீங்கள் எதோட ரேஞ்சு, லென்த் ஆஃப் இந்த எஸ்ஸோட ரேஞ்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃப் எஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சாரி எஸ் இல்லை ஐன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0 1 2 3 வருதா? இதெல்லாம் என்னது, உங்களுக்கு இண்டெக்ஸ். இதோட இந்த ஹலோ வேர்ல்டோட இண்டெக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணணும், கடைசியிலேருந்து வரணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாமா? இப்போ இந்த ரேஞ்சுக்கு முன்னாடி என்ன போடுறீங்க, ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ரிவர்ஸ்ன்னு போட்டு இப்போ ரன் பண்ணால் உங்களுக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிடுச்சா? இப்போ உங்களுக்கு 10ங்கிறது என்னது, இந்த கடைசி இதோட இண்டெக்ஸா? எப்படி வரும், இப்போ ஹலோவில் 5 இருக்குது, வேர்ல்டில் 5 இருக்குது, நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்போ மொத்தம் 11 எலமெண்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 10 வரைக்கும் போகுது. அப்போ 10ங்கிறது தான் கடைசி இந்த டியோட இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ வந்து கடைசி இண்டெக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும், ஒரு இஃப் போட்டுட்டு அந்த எஸ் ஆஃப் அந்த இண்டெக்ஸில் இருக்கிறது நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸாக இருந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து ஸ்பேஸ். ஓகே, நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா கவுண்ட்டுங்கிற வேல்யூவை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா கவுண்ட்டுங்கிற வேல்யூவை 0க்கு போட்டுரு. ஓகேங்களா? கவுண்ட்டுங்கிற வேல்யூ 0க்கு. ஏன் நம்ம 0க்கு போடுறோம், ஒரு வேளை ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி 2 ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா, எல்ஸ் கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும் இல்லையா? இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல எதுவுமே கூட கொடுக்காம விட்டுலாம். அதுவும் நல்ல ஐடியா தான். ஓகேங்களா? ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா எதுவுமே கொடுக்காம விட்டுலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. என்னன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா தான் நீங்கள் செக் பண்ணுறீங்க, வேர்டு இருந்தால் தான் செக் பண்ணுறீங்க. பண்ணும்போது இப்போ இந்த ஸ்பேஸை தாண்டி இந்த டி கிட்ட வரும்போது I1 இன்க்ரிமெண்ட் ஆகுமா, அதாவது கவுண்ட் 1 இன்க்ரிமெண்ட் ஆகுமா? அப்போ என்ன ஆகும், வேர்டு 5 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஸ்பேஸ் ஃபவுண்ட் ஆயிடுச்சு. ஸ்பேஸ் ஃபவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த லூப்பை நிறுத்தணும். கரெக்டுங்களா? அப்போ இந்த லூப்பை நிறுத்துறதுக்காக எல்ஸில் பிரேக்குன்னு சொல்லி போடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் பிரேக்குன்னு சொல்லி போட்டேன்னா என்ன பிரச்சனையாகும்,
இப்போ இந்த ஃபஸ்ட்டே ஒரு வேளை ஸ்பேஸ் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ்லேயே பிரேக் ஆயிருமா? அப்போ இது எந்த இடத்துல பிரேக் ஆகணும் அப்படின்னா, இஃபோட வேல்யூ வந்து அது இஃப்ல கவுண்டோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகேங்களா? நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா பிரேக் ஆகிடு. ஏன்னா ஒரு எலமெண்ட் எப்போ நம்ம பிரேக் ஆனால் போகுதுன்னா, வேர்டுக்கு அடுத்து தாண்டி போகும்போது மட்டும் பிரேக் ஆனால் போதும். இப்போ நீங்கள் வேர்டில் என்ன இருக்கும், கவுண்ட்டுங்கிற வேல்யூ 5 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த இஃப்க்குள்ளே வந்து அப்புறம் தான் பிரேக் ஆகும். ஏன்னா வேர்டு தாண்டி போயிட்டு இருக்கு அந்த பாயிண்ட். இப்போ நம்ம பிரேக் ஆன போதும். ஆனால் ஃபஸ்ட்டு பிரேக் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்போ வந்து இதுக்குள்ளே போகாதுல்ல, அப்போ பிரேக் ஆகாதுல்ல. அப்போ இந்த கண்டிஷன் ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா, நான் பிரிண்ட் பண்ணுறேன். எதை பிரிண்ட் பண்ணுறேன்? பிரிண்ட் ஆஃப் அந்த கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 5ன்னு சொல்லி வருதா? கரெக்டான ஆன்சரா? இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கோம். செகண்ட் எக்ஸாம்பிள் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் அப்போ உங்களுக்கு 3ஓட வேல்யூ 4ன்னு சொல்லி வந்துச்சா? அப்போ இந்த சொல்யூஷன் ஒர்க் ஆகுது. இந்த சொல்யூஷன் என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்டென்டேஷன்ஸை நம்ம இப்போ கரெக்டாக கொடுத்துக்கலாம். கடைசியில் என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணுமா? ரிட்டர்ன் ஆஃப் கவுண்ட். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துட்டு ரன் ஆயிடுச்சு, சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆயிடுச்சுங்களா? ரன் ஆகிட்டு இது ஒரு எம்எஸ்ல ரன் ஆகிட்டு இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். இது என்னன்னா, நம்ம வந்து லாகிரிதமிக்காக நம்ம சால்வ் பண்ணுறோம். இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணாமல் லாகிரிதமிக்காக நம்ம சால்வ் பண்ணுறோம். ஒருவேளை இன்டர்வியூஸ் வந்து நீங்கள் வந்து இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க, நீங்களா வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வாங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொல்யூஷன் தான். இது கொஞ்சம் ஈஸியான சொல்யூஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் இதோட முடியுது. நாளைக்கு வந்து வேறு ஒரு LeetCode ப்ராப்ளமோட வரேன். அது வரைக்கும் பை.